மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே உமது பேரன்பு கடவுளே உமது பேரன்பு
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 4 இறைச்சொற்றொடர்கள் 21 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு திருச்சபையிலே இணைந்து பயணிக்கின்ற திருவாவை என்ற ஜெனராலிட்டி பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான பண்புகளில் 3 இந்த இறை வார்த்தைகளிலே இருக்கிறது. ஒன்று, எல்லோருடைய குரலும் கேட்கப்பட்டு அவர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, வெளிப்படைத்தன்மை எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அதிகாரத்திலும், பணியிலும், திட்டமிடலிலும், ஒருங்கிணைப்பிலும் இருக்க வேண்டும். மூன்றாவது, இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் எப்படி நீ பயன்படுத்துகிறாயோ அதே பொறுத்து நீயும் பயன்படுத்தப்படுவாய், ஈடுபடுத்தப்படுவாய் என்பதையும் இந்த நாளிலே நாம் நினைத்து கொண்டு எல்லோரும் பயனுள்ள பல்லவிகளாக இந்த உலகத்திலே திருச்சபையிலே இருக்க வேண்டும் என்பது இந்த இறைவார்த்தையினுடைய யதார்த்த செய்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வெளிப்படைத்தன்மையே புனிதம். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை எனும் இயேசுவின் அருள்வாக்கை இன்று சிந்திக்கின்ற பொழுது நான் சொன்ன வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி எனும் சொல்லாடல் இன்று நிர்வாக மேலாண்மை, ஊழல் ஒழிப்புக்கான இயக்கம் போன்றவற்றில் அதிகமாக கையாளப்படுகிறது. எங்கே ஒரு நிர்வாகம் நேர்மையானதாக, ஊழலற்றதாக இருக்க வேண்டுமோ அங்கே வெளிப்படைத்தன்மை தேவைப்படுகிறது. எங்கே வெளிப்படைத்தன்மை இல்லையோ அது திருச்சபையோ, சமூகமோ, சமுதாயமோ, அரசியலோ, அது ஊழல் நிறைந்த, லஞ்சம் நிறைந்த, நேர்மையற்ற, உண்மையற்ற, பொய்யான ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும். ஜி. கிருஷ்ணமூர்த்தி என்னும் சிந்தனையாளர் வெளிப்படைத்தன்மையை புனிதம் என்று போதிக்கிறார். ஆக உண்மையில் நேர்மையாளர்கள் எப்போதுமே எதையும் மறைக்கவோ ஒழிக்கவோ விரும்புவதில்லை. தங்களில் சிந்தனை, செயல், பேச்சு அனைத்திலும் வெளிப்படையாக இருக்கிறார்கள். உள்நோக்கம் எதுவுமின்றி செயல்படுகிறார்கள். இயேசுவின் சீடர்களும் அவ்வாறே ஒளிமறைவின்றி வாழ்வது, பணி செய்வது மிக சிறந்த சாட்சியமாக, நற்செய்தி அறிவிப்பாக அமையும். எதையும் வெளிப்படாமல் நீண்டகால மறைத்து வைக்க இயலாது என்பதை உணர்ந்து நமது பணியிலும் வாழ்விலும் வெளிப்படைத்தன்மையோடு வாழ நாம் உறுதி எடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதே போல விளக்குகள் வீட்டின் இருளையும் வீதியின் இருளையும் அகற்ற பயன்படுகிறது. இயேசு இங்கே குறிப்பிடுகிற விளக்குகள் உயிருள்ள மனித விளக்குகள், இறை அருள் பெற்று ஒளிரும் கிறிஸ்தவ விளக்குகள், மனிதனின் உள்ளத்துள்ளும் மனித சமுதாய வாழ்க்கையிலும் படர்ந்திருக்கின்ற அக இருளை அகற்றுகிற ஒளி உமிழும் விளக்குகள். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்ற திருப்பாடல் 119 சொல்வது உண்மையாகிறது. இயேசுவின் சீடர்கள் நாம் அவரிடமிருந்து பெற்ற ஒளியை தாங்கும் எரியும் விளக்குகளாக இருக்க வேண்டாமா? இதுதான் அவருடைய விருப்பம், ஆசை. எரிந்து சுடர்விட்டு பிரகாசித்து பலருக்கு ஒளி கொடுத்து பலரை உண்மையான நிறைவான வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டாமா? இதுதான் அவருடைய ஆசை. நாம் எரிகிற விளக்கா? அப்படியாயின் எத்தகைய எரியும் விளக்கு? சாதாரண மின்மினியா, அல்லது வீட்டு விளக்கா, அல்லது பலருக்கு பயன்படுகிற தெரு விளக்கா, அல்லது திசை மாறியோருக்கு பயன்படுகிற கலங்கரை விளக்கா? என்ன நிறம்? பச்சையா, சிவப்பா, மஞ்சளா? எரியும் விளக்காக, தண்டின் மீது உள்ள விளக்காக வாழ வேண்டும் என்பதுதானே இயேசு மகிழ்கிறார். பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கும் பிறர் நன்மை செய்வார் என்னும் தத்துவம் பெரும்பாலும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் சில மனிதர்கள் இதை பொய்யாக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் நன்மை செய்கின்ற மனிதருக்கும் தீமையை கைமாறாக அளிக்கிற அவல நிலை நம் சமுதாயத்தில், குடும்பங்களில் தொடர்ந்து நிலவுகிறது. இயேசு அளித்த போதனையில் 2 கருத்துகள் உள்ளன. முதலில் நாம் பிறருக்கு எப்போதுமே நன்மை செய்ய வேண்டும் என இயேசு வலியுறுத்துகிறார். நமது வாழ்வு விளக்கை போல ஒளி வீச வேண்டும், யாவருக்கும் தெரியும் விதத்தில் விளங்க வேண்டும். இவ்வாறு பிறருக்கு ஒளியாக அமைகின்ற வாழ்க்கையை அணைத்து போட நினைக்கின்றவர்கள் உண்டு. அவர்களை சும்மா விடக்கூடாது. இயேசுவுக்கு இதுதான் நிகழ்ந்தது. உலகுக்கு ஒளியாக வந்த அவரை இருள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்மை செய்வோருக்கு தீமை பரிசாக கிடைப்பதும் உண்டு.
இரண்டாவதாக, பிறருக்கு நாம் தீங்கு செய்தால் அதன் உடனடி விளைவு நம்மை பாதிக்காதது போல தோன்றினாலும் கடவுளின் தீர்ப்பு ஒரு நாள் நம்மை வந்தடையும். எனவே எப்போதும் எவ்விடத்திலும் நன்மை செய்வதை நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். நன்மை செய்வோர் கடவுளின் பணியை தொடர்கிறார்கள், மாறாக தீங்கு செய்வோர் கடவுளின் செயலுக்கு தடை போட முனைகிறார்கள். அந்த தடைகளை தாண்டி தீமையிலிருந்தும் நன்மை விளைவிக்கின்ற திறனும் கடவுளுக்கு உண்டு. நாம் அளக்கும் அளவை கடவுளின் அளவையாக இருக்க வேண்டும். அப்போது நம் வழியாக கடவுளின் செயல் உலகில் வல்லமையோடு தோன்றும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மை செய்கிற ஆற்றலை எங்கள் யாவருக்கும் தந்து வெளிப்படையாக அதை செய்யவும் தேவையான ஆற்றலை, அமைப்புகளை, சூழல்களை எங்கள் மத்தியிலே தாரும். குறிப்பாக எங்கள் திரு அவைக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா,
அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.